அன்னமும் நீனும் ஆமையும் அறியும் ஆயயம் மாயனே அருளாய் என்னும் தொண்டர்க்கு அருள் புரியும் இடவந்தை எந்தை பிரானே. மண்மாட மங்கையர் தலைவன் மாம் வேல்களியன் வாய் ஒலிகள் பண்ணிய பருவல் பாடுவார் நாளும் வளவினை பற்று அறுப்பாரே. 108 திவ்ய தேசத்தில் 62வது திவ்ய தேசமாக இன்று நாம் காண இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தை என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயிலாகும். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் மூலவர் நித்திய கல்யாண பெருமாள் என்றும் லக்ஷ்மி வராகர் என்ற திருநாமம், தாயார் கோமலவல்லி என்ற அழகிய திருநாமம். இவ்வூரின் புராண பெயர் வராகபுரி என்றும் திருவிடவெந்தை என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்குள்ள மரம் புன்னை மரமாகும். கர்ப்பகிரகத்தின் மேலுள்ள விமானம் கல்யாண விமானம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்குள்ள தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் என்றும் வராக தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றது. திருமங்கை ஆழ்வாராலும் மணவாள மாமுனிகளாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டது இந்த திருக்கோயில். இது ஒரு பரிகார தலமாக விளங்குகின்றது. ராகு கேது தோஷம் உள்ளவர்களும் சுக்கிர தோஷம் உள்ளவர்களும் கல்யாண தடை உள்ளவர்களும் இங்கு வந்து இங்குள்ள பெருமாளை வழிபட்டால் அவர்களின் பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள நித்திய கல்யாண பெருமாளுக்கு இயற்கையிலேயே அவருடைய தாழை பகுதியில் ஒரு பொட்டு போன்ற அமைப்பு உள்ளது. இது ஒரு திருஷ்டி பொட்டாக அமைந்துள்ளது. சிறப்பினும் சிறப்பாகும். இந்த பெருமாள் 360 கன்னியர்களையும் ஒன்றாக ஆக்கி தனது இடது தொடையின் மேல் வைத்துக் கொண்டுள்ளார். அங்கு தாயாருக்கு அகிலவல்லி நாச்சியார் என்ற அழகிய திருநாமம். அந்த 360 கன்னிகைகளில் முதல் கன்னிகைக்கு கோமலவல்லி என்ற திருநாமம். அதனால் இத்திருக்கோயிலில் இருக்கும் தாயாருக்கு கோமலவல்லி என்ற திருநாமம் வழங்கப்படுகின்றது. 360 கன்னிகைகளையும் அவர் தன்னுடைய இக்கோயிலின் கருத்து நாமெல்லாம் நாயகி, பெருமாள் ஒருவரே நாயகன் என்பதாகும். இத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தனது ஒரு திருவடியை பூமியிலும் மற்றொன்றை ஆதிசேஷன் மற்றும் அவரது மனைவியின் தலையிலும் வைத்து 360 கன்னியர்களையும் ஒன்றாக்கி தனது இடது தொடையில் வைத்துக் கொண்டு லக்ஷ்மி வராகராக அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். திரேதா யுகத்தில் மேகநாதன் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவனுடைய மகன் பலி என்பவன். அவன் நல்லாட்சி புரிந்து வந்தான். ஒரு சமயம் அரக்கர்கள் தேவர்களுடன் போர் புரிய எண்ணி பலி என்ற மன்னனின் உதவியை நாடினர். பலி இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அரக்கர்கள் தேவர்களுடன் போரிட்டு தோற்றினர். மீண்டும் அவர்கள் பலியின் உதவியை நாட பலியும் ஒப்புக்கொண்டு தேவர்களுடன் போரிட்டு அதில் வெற்றியும் பெற்றார். ஆனால் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அவர் அந்த தோஷத்தை போக்குவதற்காக இத்தலத்தில் இருக்கும் பெருமாளை வேண்டி கடும் தவம் புரிந்தார். சிறிது காலத்திற்கு பிறகு லக்ஷ்மி வராகராக காட்சி தந்து அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கினார் இங்குள்ள பெருமாள். இந்த தலத்திற்கு திருவிடந்தை என பெயர் வர அழகான கதை ஒன்று புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு சமயம் குனி என்ற முனிவரும் அவருடைய மகளும் சொர்க்கம் செல்வதற்காக கடும் தவம் புரிந்தனர். சிறிது காலத்திற்கு பின் குனி என்ற முனிவர் சொர்க்கம் சென்றார். ஆனால் அவரது மகளால் செல்ல இயலவில்லை. அப்பொழுது அங்கு வந்த நாரதர், உனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, அதனால் நீ சொர்க்கம் செல்ல இயலாது என்று கூற, அங்கிருந்த முனிவர்களை பார்த்து, தாங்களில் யாரேனும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று நாரதர் கேட்க, காலவரிஷி என்ற முனிவர் மட்டும் அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர் 360 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். அவர்களை அழகாக வளர்த்து கல்யாண பருவம் வந்தவுடன் நாராயணனை நோக்கி, என்னுடைய பெண்களை தாங்கள் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். ஆனால் பெருமாள் வரவில்லை. இவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் ஒரு நாள் அவ்வழியே ஒரு அழகான இளைஞன் சென்று கொண்டிருந்தான். 108 திவ்ய தேசங்களையும் தான் தரிசிக்க செல்வதாக கூறினான் அவனிடம். அவனுடைய முகத்தை கண்டு பெருமாளின் முகத்திற்கு ஒத்திருப்பதாக கருதி அவனிடம் அந்த காலவரிஷி மகரிஷி, என்னுடைய மகள்களை திருமணம் செய்து கொள் என்று கேட்க அவரும் ஒப்புக்கொண்டார். தினம் ஒரு பெண்ணாக 360 நாட்களும் திருமணம் செய்து கொண்டார். கடைசி நாளன்று தன்னுடைய சுயரூபத்தை நாராயணனாக காட்டி பெருமாள் அங்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்.
அங்கு வந்தது பெருமாள் என்று அறிந்தவுடன் காலவரிஷி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து இத்தலத்தில் தாங்கள் 360 கன்னிகைகளுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். திருவாகிய லட்சுமியை தனது இடது தொடையில் அமர்த்தி அருள்பாலித்துக் கொண்டிருப்பதால் இந்த தலம் திருவிடவெந்தை என்று அழைக்கப்பட்டது. அதுவே காலப்போக்கில் மருவி திருவிடந்தை என்று ஆனது. பிரம்மகத்தி தோஷம் நீக்கவும் திருமணத் தடையை விளக்கியும் தோஷங்களை போக்கும் பரிகார தலமாக விளங்கும் நித்திய கல்யாண பெருமாளை இன்றைய ஏகாதசி நாளில் நாம் அனைவரும் சேர்ந்தே சேவிப்போம். வாருங்கள். பலிகருள் பொருந்திட பிராட்டியை, பலிகருள் பொருந்திட பிராட்டியை இடமடி அமர்த்தி இனிதாய் நின்ற பலிகருள் பொருந்திட பிராட்டியை இடமடி அமர்த்தி இனிதாய் நின்ற எந்தையன சிந்தையுள் இருக்கும் திரு இடவெந்தை எந்தையன சிந்தையுள் இருக்கும் திரு இடவெந்தை எந்தையன சிந்தையுள் ரிஷி மகள் ஒருத்தியை நித்தம் மணந்து நித்திய கல்யாணனாய் பந்தம் நிறைந்து, ரிஷி மகள் ஒருத்தியை நித்தம் மணந்து நித்திய கல்யாணனாய் பந்தம் நிறைந்து அகில உலகத்தை காப்பதை உணர்த்திட அகில உலகத்தை காப்பதை உணர்த்திட, அகில உலகத்தை காப்பதை உணர்த்திட அகில வல்லி தேவியை அணைத்து, அகில உலகத்தை காப்பதை உணர்த்திட அகில வல்லி தேவியை அணைத்து எந்தையன சிந்தையுள் இருக்கும் திரு இடவெந்தை எந்தையன சிந்தையுள் கல்யாண தீர்த்தமும் விமானமும் கோமளவல்லின் சகிதம் கொண்டு, கல்யாண தீர்த்தமும் விமானமும் கோமளவல்லியின் சகிதம் கொண்டு வராகப்பட்டில்லா வரதனு கருள, வராகப்பட்டில்லா வரதனு கருள லக்ஷ்மி வராகனாய் காட்சியும் தந்து, வராகப்பட்டில்லா வரதனு கருள லக்ஷ்மி வராகனாய் காட்சியும் தந்து எந்தையன சிந்தையுள் இருக்கும் திரு இடவெந்தை